தேசத்தின் விரைவான வளர்ச்சிக்கு பல்வேறு எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிப்பது அவசியம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியாவிடம் 50 லட்சம் டன்களுக்கு மேல் மூலோபாய பெட்ரோலிய இருப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து ஒரு சிலர் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். விநியோக சங்கிலியில் உள்ள தடைகளை சரிசெய்ய தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானியிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். ஈரானில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்கள் குறித்து பிரதமர் மோடி தமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். ஈரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்று அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எரிபொருள் போக்குவரத்து தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் வலியுறுத்தியதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் 80% எரிவாயு விநியோகம் நடைபெற்று வருவதாக பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 100% திறனுடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்பை வாங்க குவியும் பொதுமக்கள். ஒரு மாதத்தில் விற்க வேண்டிய இண்டக்ஷன் அடுப்பு ஒரே நாளில் விற்றுள்ளதாக கடை உரிமையாளர்கள் தகவல். மதுரையில் 398 சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய பதுக்கலில் ஈடுபட்ட இருவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. இருவேறு இடங்களில் பதுக்கப்பட்ட 398 சிலிண்டர்கள் பறிமுதல். கர்நாடகாவில் ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெரும்பாலான இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதால் ஹோட்டல்கள் விறகடுப்புகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கடல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி விவகாரம் குறித்து 3 முறை ஆலோசனை நடத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஈரானிலிருந்த பெரும்பாலான இந்திய மாணவர்கள் ஏற்கனவே நாடு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள சில இந்தியர்கள் பாதுகாப்பு காரணமாக வேறு நகரங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் வழியாக இந்தியர்கள் வெளியேற தூதரகம் உதவி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் 9000 இந்தியர்கள் உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஈராக்கில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் விமானம் தரையில் விழுந்து விபத்திற்குள்ளானது. விமானத்தில் இருந்த வீரர்கள் என்ன வானார்கள் என்று தெரியாத நிலையில் மீட்பு பணிகள் தொடங்கியுள்ளன. ஈரானின் உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை அழிக்க துடிக்கும் எவரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க ஈரான் அணியை வரவேற்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வீரர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அவர்கள் வராமல் இருப்பதே நல்லது என்றும் ட்ரம்ப் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். 2 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய முன்னாள் படை வீரரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள யூத வழிபாட்டு தலம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழிபாட்டு தலத்தில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் பயங்கரவாத சதி செயலா என்று FBI அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கிரீமிலேயர் நிர்ணயத்தின் போது ஊதிய வருமானத்தையும் தொழில் அல்லது சொத்து மூலமாக ஈட்டும் வருமானத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். OBC மக்களின் பல்லாண்டு போராட்டத்திற்கு மாபெரும் வெற்றி என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் விளக்கமளித்துள்ளார். வாரத்தில் 20 வழக்குகளில் தண்டனை பெற்று தரப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
லாக்அப் மரணங்களை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் விளக்கமளித்துள்ளார். மானாமதுரை ஆகாஷ் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 பேருக்கு வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவில் உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்கள் அச்சத்தில் அதிகமாக பெட்ரோல் டீசலை வாங்க வேண்டாம் என்றும் எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் ஏராளமான வாகன ஓட்டிகள் குவிந்தனர். பெட்ரோல் டீசல் தேவையான இருப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை வாங்கி குவிப்பதால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோல் வழங்கக்கூடாது என பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருளை பதுக்கினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தை போலவே உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ஒன்றிணைய நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நெருக்கடியான சூழலில் இந்தியா எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பொதுமக்களின் நலனே மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in. 1,27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.